எப்போ இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் மகிழ்வடைகிறீங்களோ அப்போ தான் இறைவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இது அவ்வளோ சுலபமாக இருக்காது அவங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா இறுதி நாள் ரொம்ப நரகமாக கொடுத்துருவார் இறைவன். வாழ்க்கை மாறணும்னா முதல்ல இங்கே நீங்கள் தூய்மைப்படுத்தணும் உங்களோட மனசை. இந்த மனசில் 1008 வஞ்சத்தை வச்சுக்கிட்டு பொய்யும் பொறாமையும் நயவஞ்சகம் இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கை மாறிடணும், எதிரில் இருக்க வாழ்க்கைலாம் மாறுது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்க. இது தப்பு உங்கள் மேலே கிடையாது, தவறுதல் உங்கள் மேலே யார் மீதும் கிடையாது. இது முழுசாக பார்த்தீங்கன்னா பல பிறப்புகளாக பல ஜென்மங்களாக ஒவ்வொரு ஆன்மாவுமே எடுத்து வந்திருக்கிற கர்ம வினைகளுடைய பதிப்பும் அந்த ஆன்மாவினுடைய குணமும் குணாதிசயம் தான் அப்படியே ஒட்டிக்கிட்டு இங்கே வருது. இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ண அலைகள் கம்ப்ளீட்டாக மாற மாட்டேங்குது. எதிரில் இன்னொருத்தருடைய வாழ்க்கை மாறினா கூட இங்கே ஏற்றுக்க மாட்டேங்குது. அந்த மனசு அப்படி, அந்த மனசு ரொம்ப பொல்லாதது. அந்த மனசு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. வேணா மனசை நீங்கள் அடைக்கிறவங்க, நான் எனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் எழுகுது, எனக்கு இன்னொருத்தருடைய வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இங்கே எப்போ நீங்கள் இன்னொருத்தருடைய வளர்ச்சியை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ, எப்போ இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் மகிழ்வடைகிறீங்களோ அப்போ தான் இறைவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இது சத்தியம். அது அவன் மாறுறானா அது அவனுடைய எஃபோர்ட். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாறணும்னா நீங்கள் முழுமையாக என்ன பண்ணுறீங்கன்றதை பார்க்கணும். முதல்ல உன் மனசையே சரி பண்ணாமல் உனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான எண்ண அலைகளை நீ சரி பண்ணாமல் எப்போவுமே எனக்கு ஹாப்பினஸ் வேணும்னா எங்கே உனக்கு கிடைக்கும்? நீ எல்லாம் நினச்சிட்டு இருக்க காசு பணத்தில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, நல்லா நகையும் தங்கமும் வயிறும் வைடூரமும் வச்சுருந்தா நமக்கான ஹாப்பினஸ் வந்துடும் நீ நினச்சிட்டு இருக்க. ஒன்றுமே கிடையாது. நீ நகை சம்பாதிச்சுன்னா அது சாதாரண ஒரு மெட்டல் தான், அதை எடுத்துகிட்டு போக முடியாது. நீ கை நிறைய பணம் வச்சுட்டு இருந்தனா அது ஒரு காகிதம் தான், அதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. வேறு என்ன இருக்குது? வைரத்தை நீ வச்சுட்டு இருந்தனா அது வெறும் கல் தான், அதை நீ எடுத்துகிட்டு போக முடியாது இங்கேருந்து. அப்போ இங்கேருந்து ஒருத்தன் என்ன தான் முழுமையாக எடுத்துகிட்டு போக முடியும்னா ஒன்று தான் எடுத்துகிட்டு போக முடியும். முழுமையாக இறைவனுடைய அருள் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ சிவபெருமானுடைய அருள் எடுத்துகிட்டு போக முடியும். நீ இறைவனை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று தான் உனக்கு தேவை. என்ன? இங்கிருந்தே அருளை சேகரிச்சுட்டு போனால் அதுதான் மிகப்பெரிய ஃபியூல். அது அந்த அருளை சேகரித்துக்கு தான் எல்லாருமே தான தர்மம் பண்ணாங்க. எல்லாருமே பிற பசிக்கும் உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணாங்க. தானத்தில் தானம் சிறந்த தானம் அன்னதானம், நிதானம் அதுவும் தான். ஆனால் அன்னதானமும் முதன்மையானது தான். அப்படி ஒவ்வொரு உயிர்களையும் நேசித்து ஒவ்வொரு உயிர்கள் மீதும் கருணை கொண்டு ஒவ்வொரு உயிர்களையும் தம் உயிர் போல எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ, எல்லா உயிர்களையும் எப்போ அரவணைக்க நீங்கள் பார்க்குறீங்களோ, அதாவது மனிதர்கள் மட்டும் கிடையாது, இதில் இருக்கிற பூச்சியிலிருந்து புழுவிலிருந்து எல்லாத்தையுமே தம் உயிர் போல நீங்கள் அதை நேசிக்கும் பொழுது முழுமையாக இறைவனுடைய அருளும் கருணையும் உங்களுக்கு கூட பொங்க ஆரம்பிச்சிடும். இதை விட்டுட்டு ஒருத்தருக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் நான் சாப்பாடு அவனுக்கு நான் ஏன் போடணும், என் மாமியாருக்கு நான் ஏன் சாப்பாடு போடணும், என்னோட மருமகளை நான் ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஞ்சரான ஆன்மா. அதெல்லாம் உஷாராக இருந்துக்குங்களா. அதெல்லாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, மோட்ச முக்தி மட்டும் கிடையாது, இங்கே வாழ்கிறதுக்கும் அவ்வளோ சுலபமாக இருக்காது அவங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா இறுதி நாள் ரொம்ப நரகமாக கொடுத்துருவார் இறைவன். இது சத்தியம். ஒருவருக்கு அன்னம் இடுவதிலையும் இன்னொருத்தருக்கு பார்த்துக்கிறதுலையும் குறையில்லாமல் பார்த்துக்கிறதுலையும் எவன் ஒருத்தன் சுமூகமாக எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறானோ அவனே இறைவனின் குழந்தை, அவனே இறைவன். எப்போவுமே அவனையே இறைவன் நெருங்கி இருப்பான். நான் பார்த்துக்க மாட்டேன், நான் ஏன் பார்த்துக்கணும், நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும்னா பக்கத்து யாருன்னா ஒருத்தர் சாப்பாடு கிட்ட நான் ஏன் அவங்களுக்கு சாப்பாடு போடணும், வாயன் நான் திங்கிறதுல கொஞ்சம் கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்கணும். இறைவன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் உணரணும். அந்த உணர்தல் இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பசின்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை பேர் ஒரு எக்ஸ்ட்ரீமான பசிக்கு போயிருப்பீங்கன்னு தெரியல. நல்லா வாரணாசியில் காசியில் இருக்கும் பொழுது என்னுடைய பர்ஸ் தொலைஞ்சு போச்சு. என்னோட பேக் கொண்டு எல்லாம் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது களவாடிட்டாங்க. அங்கேருந்து ரிட்டன் கூட வர்றதுக்கு கூட பைசா இல்லை என்கிட்ட. இப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்தேன். ரொம்ப பசி முடியல. என்னடா இறைவா எனக்கு இது சோதனை அப்படின்னும் போது நேராக பார்த்தா பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு அம்மாவும், ஒரு தமிழ்காரங்க கூட கிடையாது. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நேராக என்ன பண்ணேன், போயிட்டு பசிக்குது கையேந்தினேன். ஏன்னா வெள்ளையும் சொல்லையுமா இருக்கேன், வெள்ளை வெட்டி கட்டியிருக்கேன், வெள்ளை சட்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா கையை நீட்டினா அவங்க பார்த்த என்ன பார்வை இருக்குல்ல, அது அப்படி ஒரு மோசமான பார்வை. அது ஏன்னா அப்படி அவங்க பார்த்ததுனால நான் வருத்தப்படலை. ஒரு பசிக்கிற ஒரு உயிருக்கு உணவே இவங்களால கொடுக்க முடியலையே, இவங்க அப்புறம் கோவிலுக்கு என்ன பிரயோஜனம், குளங்களுக்கு சென்று என்ன பிரயோஜனம், இவங்களை இறைவன் எப்படி கரை சேர்ப்பாரு? கோவிலுக்கு போகிறதே கருணை வர்றதுக்கு தான். கோவிலுக்கு போகிறதே ஒரு கருணை உள்ளமும் ஒரு இலகிய குணமும் வரணும் அப்படின்ட்டு தான். அதுவே இல்லாமல் கோவிலுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, அப்படியே திப்பு 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 திப்புன்னு ஓடி போயிட்டு அப்படியே அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இறைவனை கும்பிடுறதுனால அப்படியே எல்லாம் வாரி கொடுத்துட்டு போகிறாரா? கிடையாது.
அந்த கை எழுந்தும்போது அவங்க என்னை பார்த்த பார்வை அது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அது நடந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நொடியில் எனக்கு ஒரு மேஜிக் பண்ணார் இறைவன். என்ன தெரியுமா? அவங்க எனக்கு உணவு கொடுக்கல. நான் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும்தான் எனக்குள்ளேருந்து என்னுடைய ஆன்மா விட்டுச்சு. அப்படியே கண்ணீர் விட்டுட்டு ஒரு ட்ராப் கண் கலங்கிருச்சு. கண்ணீர் விட்டுட்டு அப்படியே ஓரமாக எழுந்து வந்து உட்கார்ந்தேன். நாங்கள் கரெக்டாக எங்கே தெரியுமா? ஹரிச்சந்திரா காட்டில் உட்கார்ந்த உடனே யாருன்னே தெரியல. நேராக வந்து உணவை என் கையில் கொடுத்துட்டு அவர் ஏதோ ஹிந்தியில் சொல்கிறாரு, ஆனால் நமக்கு அந்த லாங்குவேஜ் புரியல. கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்ட்டு போனார். அது என்னன்னே தெரியல. நான் வந்து பிரித்து பார்க்குறேன், அதில் உணவு இருக்குது. பாருங்கள், சிவபெருமான் எப்பேற்பட்ட உயர்ந்தவளும் எப்பேற்பட்ட கருணை உள்ளமும் கொண்டவர். அப்போ ஒவ்வொரு நொடியும் நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? ஒவ்வொரு நொடியும் நீங்கள் இங்கே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கார். இதையும் தான் சொல்கிறார், கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வோர் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாய் கலந்தெங்கும் நின்றனை கண்காணியாய் கண்டார் கள ஒழிந்தாரே என்றார். யார்? திருமூலர் சொல்கிறார், நீ வந்து உன்னை வாட்ச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை யார் கவனிக்க போகிறாங்க? நம்ம இங்கே என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். நம்ம இவனுக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருந்தால் என்ன, அவனுக்கு துரோகம் பண்ணால் என்ன, அவனை ஏமாத்தினா நமக்கு என்ன, நம்ம ஜாலியாக தானே இருக்கோம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம், அது உங்களுடைய அறியாமை. ஒவ்வொரு நொடியுமே இறைவன் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நீங்கள் முழுமையாக இறைவனோட கண்ட்ரோலில் தான் இருக்கீங்க. ஆனாப்பா இறைவன் வந்து ரொம்ப சூப்பர் தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனுக்குடனே தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீ நல்லது செஞ்சனா அருள் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ தவறு செஞ்சனா உடனே தண்டனை. அப்போ நீங்கள் அருளை எடுத்துக்கணுமா இல்லை தண்டனைகளை எடுத்துக்கணுமான்றதை திங்க் பண்ணணும். அப்போ அருள் எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? முழுமையாக பிற உயிர்களுக்கு சேவை செய்யணும். அதான் ஆன்மீகம். முழுமையாக இன்னொரு உயிர்களுக்கு இரக்கம் காட்டணும். முழுமையாக மற்ற உயிர்களுக்கு எல்லாமே தம்முயிர் போல நேசித்து அனைத்தையுமே ஒரு அரவணைப்புக்கு நீங்கள் கொண்டு வரணும். இந்த மனசு ஏடா கூடமாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு. அப்படியே ஒரு கவிடு புத்தின்னு வாங்க. அதை ஐயோ அந்த மாதிரி ஆட்களாக நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் அப்படியே ஒதுங்கி நின்றுங்க. அவங்ககிட்ட பேசாதீங்க. என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ளே இறைவன் இருக்கார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திரும்ப அவங்கள போய் அரவணைக்க வேண்டியதாக இருக்குது. உயர்ந்த பக்குவம் இருக்கிறவங்க அவங்கள மேனேஜ் பண்ண முடியும். பக்குவம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது? தயவுசெய்து அந்த மாதிரி கேரக்டர்கிட்ட இருந்து ஒதுங்கி வந்துருங்க. முழுமையாக பிற உயிர்களை நேசித்து முழுமையாக யோகம் பண்ணி வேகமாக இறைவனோட அருளும் சிவபெருமானுடைய அருளும் பிரபஞ்சத்தின் பேராற்றலையும் உணரப்பாரு.